வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மதுரை ஸ்டைலில் எப்படி மட்டன் குழம்பு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் 1 kg மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். மல்லி வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்குவோம். மல்லியை தனியாக வறுத்து நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். பட்டை சீரகம் எல்லாத்தையுமே தனியாக வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் அதே கடாயில் 7 காய்ந்த மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சுன்னா இது கூட பிரிஞ்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 லவங்கம், 2 ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம். அடுத்து 2 பட்டை, அடுத்து 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி. சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பட்டை எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு. நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இப்போது பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதே நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1 kg மட்டனை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணது இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா மட்டன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுங்க. மிக்ஸி அலசி இந்த தண்ணீரை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் வச்சுக்க போகிறேன். உங்கள் மட்டன் எப்படி வேகுமோ அந்தளவுக்கு நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. இப்போது 5 விசில் வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது மட்டன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இது கூட தேங்காய் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவனதை ஆட் பண்ணி அது கூட 1 ஸ்பூன் கசகசை ஆட் பண்ணி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு மதுரை ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி. வாழை இலையில் நம்ம சாதத்தை போட்டுட்டு அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது கூட சேர்த்து நம்ம முட்டை வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை பரோட்டா கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி வீடியோவில் நீங்கள் உடனே பார்க்க முடியும். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.